கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கனவை குறித்ததான ஒரு காரியம். கனவை குறித்து யாருக்கெல்லாம் கனவு வரும்? உனக்கு கனவு வருமா? உனக்கு யாருக்கெல்லாம் கனவு வரும்னா எல்லாருக்கும் வரும்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, கனவு வரும். சரி, அந்த கனவு கர்த்தர் தான் காமிக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி அறிஞ்சுக்குவீங்க? அந்த கனவு கர்த்தர் தான் காண்பித்தார் அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்வீங்க? பார்த்தது சரி சரி. அப்போ மெர்சி சொல்லுது, காண்பிச்சிருப்பாரு, ஆனால் அவர் ஒரு நாள் நடக்கும்போது தான் முன்னாடியே காண்பித்தார் என்று தெரிஞ்சு கொள்ளலாம். அது அப்போ கர்த்தர் தான் காமிச்சன்னு அறிந்து கொள்ளலாம். ரைட்டு. வேற நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த காரியம் கர்த்தர் தான் அந்த சொப்பனத்தை காண்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொப்பனை ஒரு நாள் உங்களை விட்டு மறைஞ்சு உங்களுடைய எண்ணத்தை விட்டு போகவே போகாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நேற்று நைட்டு கனவு கண்டது போலவே இருக்கும். அது கர்த்தரால் காண்பிக்கப்படுகிற ஒரு சொப்பனம். இப்போ நேற்று நைட்டு எல்லாருமே நான் கனவு கண்டேன், ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ அது என்ன கனவுன்னு தெரியாது. இப்படி எல்லாருக்குமே கனவு இருக்கும். அது இயல்பாக நம்முடைய உறக்கத்தில் வந்து போகிற கனவு. நல்ல கனவு வரும், கெட்ட கனவு வரும், பொல்லாத கனவு வரும், அருவருப்பான காரியம் வரும், எல்லாமே வரும். இது வரலன்னு யாரும் சொல்ல முடியாது, வந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் காண்பிக்கிற காரியம் உங்களை விட்டு ஒரு நாளும் மறைந்து போகவே போகாது. ஆகவே இதை நீங்கள் எப்படி வகையறுத்து கொள்ளணும்? பிறந்த நாட்களில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அது எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது, அதுக்கு காரியம் என்னான்னு கேட்டாங்க. சரிம்மா, நீங்கள் என்ன கனவு கண்டீங்கன்னா, அந்த சகோதரிக்கு கணவன் இல்லை, 2 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க. ஒரு பிள்ளை 16 வயசு, இன்னொரு பிள்ளை 10 வயசு. அந்த சகோதரி கேட்டாங்க. அப்போது அவருடைய கணவர் இந்த சகோதரியோடு தன் மனைவி கிட்ட பேசுகிறாங்க, நீ ஆசையாய் வளர்த்து கொண்டு இருக்கிற ஒரு கோழி குஞ்ச ஒரு பறவை தூக்கிட்டு போகுது, ஒரு கருப்பான பறவை தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி என் கணவர் எனக்கு சொல்கிறாரு. எனக்கு இப்போ அதை குறித்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரியம்னு கேட்டாங்க. நான் இந்த சகோதரிட்ட கேட்டேன், சற்று யோசிக்கிறேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டேன். 2 பிள்ளைங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த 2 பிள்ளைகள 2 பொம்பளை பிள்ளைகள்னு கேட்டேன். ஆமாம், பொம்பளை பிள்ளைங்க. வயசு என்னான்னு கேட்டேன். ஒரு பிள்ளைக்கு 16 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. 10 வயசு ஆகுது. ஏன் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் கவனம் வைங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அது ஆண்டவர் நேராக சொல்ல மாட்டார். உங்களுக்கு பிரியமானவங்க யாரோ அவங்க உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோன்றும். ஆகவே இது உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு பிரியமானவர்னா உங்கள் வீட்டுக்காரர், அதனால உங்கள் வீட்டுக்காரை காமிக்கிறாரு. ஆகவே நீங்கள் உங்கள் குழந்தைகள் மேலே கண்காணிங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, என்னுடைய கணவர் கொரோனா காலத்தில் இறந்து போயிட்டார். அந்த சபைக்கு போய்கிட்டு இருக்க அந்த சகோதரி, என் கணவர் இறப்பதை கூட ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆனால் அன்றைக்கி நான் அதை அசால்ட்டாக விட்டுட்டேன். என் கணவர் ஆண்டவர்கள் நடத்தாமல் விட்டுட்டேன், நான் ஜெபிக்காமல் விட்டுட்டேன். இப்போ சொல்லணும். சரி, இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருதுல்ல. ஆகவே இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் கவனம் வைங்க, உங்கள் பிள்ளைகளை கவனிங்க, அவர்களை கண்காணித்து நீங்கள் இப்பொழுது அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க. குறிப்பாக நீங்கள் நடத்துனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஆபத்து வராது. அப்போ அந்த சகோதரியும் அதை புரிந்து கொண்டு, அது நல்லா சொன்னீங்க, நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. இப்போ
கனவுகளை குறித்து வேற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கனவு வருது அப்படின்னா முதலாவது நமக்கு தெரியும். சில கனவை கண்டவுடனே நமக்கு வந்துட்டு, இப்போ பாருங்கள், பார்வோன் ஒரு கனவு கண்டான். பார்வோன் ஒரு கனவு கண்டு கலங்கினது அவனுடைய உள்ளம். அப்படி தான் எனக்கு வேதாகமத்தில் கலங்கினது. ஏன்? அந்த சொப்பனம் அப்படி. பார்வோன் கண்ட கனவு என்ன சொல்லுங்க யாராவது? செழிப்பா இருந்தது. 7 கதிரு சாவியா இருந்துச்சு. அப்புறம் அவலட்சணமா இருந்தது. சரி, இந்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதிரா இருக்கட்டும், பசுவா இருக்கட்டும், இது எந்த துறையை சார்ந்தது? விவசாயத்தை சார்ந்தது ரெண்டுமே. அப்போ நம்ம அது இப்படி தான் இது பண்ணணும். இது ரெண்டுமே விவசாயத்தை சார்ந்தது. அப்போ யோசேப்பு சொப்பனத்துக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். யோசேப்பு அது விளக்கத்தை கொடுக்குறார். 7 வருஷம் செழிப்பாக இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். 2 ஒன்றுங்க. அப்போ இது விவசாயம். பஞ்சம் வரணும்னா என்ன ஆகுனா, பஞ்சம் வரணும்னா விவசாயம் இல்லை, மழை இல்லை, விவசாயம் இல்லைன்னாவே பஞ்சம் வந்துடும். அப்போ இது விவசாயத்துறையை சார்ந்தது. சரி, பாபிலோன் ராஜா ஒரு கனவு கண்டாரு. என்ன கனவு கண்டாரு? என்ன கண்டாரு? உயரமான ஒரு சிலையை கண்டாரு. அதில் தலை, மார்பு, இடுப்பு, பாதம் இப்படி சொல்லி ஒரு கண்ணு பேர்ந்து பேர்க்க முடியாத ஒரு கண் பேர்ந்து இந்த சிலையை உடைத்து போடுன்னு சொல்லி கனவு காண்கிறார். இந்த கனவும் பாபிலோன் ராஜாவை என்ன பண்ணிடுச்சு? கலங்க பண்ணிடுச்சு. அப்படின்னா இது எதை குறிக்கிறது? இது ராஜ்யங்களை குறித்து காண்பிக்கப்பட்டது என்பதை ராஜாவுக்கு தெரியாது. அதை அப்போ சொல்றதுக்கு யாருக்கு ஞானத்தை கொடுக்குறாரு? தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அப்போ தானியேல் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு பதிலை சொல்லுகிறார். அப்போ பாருங்க, சில சமயம் நமக்கு சில கனவு வரும். நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறேன். சில சமயத்தில் இது உங்களுக்கு வருமானு தெரியல, எனக்கு வரும். என்ன வரும்னா, அசிங்கமான ஒரு பாத்ரூமுக்கு போகிற மாதிரியே இருக்கும். அசிங்கமான ஒரு பாத்ரூமுக்கு யூரின் போகிறதோ, அவுட் சைடு போகிறதோ இப்படியே தெரியும். இது ஏன் அப்படின்னா அதை ஆண்டவர் எப்படி உணர்த்துறாரு அப்படின்னு கேட்டால், உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்தம் இன்னும் அசிங்கம் காமிச்சாவே அதுக்கு பேர் என்ன? உங்ககிட்ட இன்னும் பரிசுத்தம் போதாது. உங்ககிட்ட இருக்க பரிசுத்தம் இன்னும் போதாது. சில சமயத்தில் சிலரோடு படுத்திருக்கிறது போல கனவு வரும். அப்படின்னா என்ன? இன்னும் ஆண்டவருக்கு நம்ம இன்னும் பிரியமா இருக்கல, நம்முடைய மனது இன்னும் கரைப்பட்டு கிடக்கிறது என்பதை கர்த்தர் காமிக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது எந்த துறையை சார்ந்தது, நமக்கு வந்த இந்த சொப்பனம் எதை சார்ந்தது என்பதை பகுத்து பிரித்து, இதை நமக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். நம்ம அதில் இன்னும் ஏன் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறாரு? எனக்கு ஏன் காண்பிக்கிறார் அப்படின்னா, நான் இன்னும் அதில் குறைவாக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். அதை நீ நிவர்த்தி பண்ணிக்கொள் அப்படி என்பதை காண்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரரை குறித்து காண்பித்தார். ஒரு ஊழியக்காரரை குறித்து காண்பிக்கிறார். அந்த ஊழியக்காரர் இன்னைக்கு வீடு வாசல்லாம் வாங்கி ஏதோ சுகமுகமாக இருக்கிறதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். அப்படின்னா அவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. பெரிய காம்பவுண்ட் வீடாக இருக்குது, நெட்டு வீடாக இருக்குது. அதில் ஒரு வீட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அங்கே போனால் அந்த வீடு ஒரே ஒரு கிச்சனும் ஒரே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் பழைய பொருட்களாய் கிடக்கிறது. அங்கே இருக்கிறார்கள். என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு என்னை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு தான் நாங்கள் குடி வந்திருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறாங்க. சரி, இதை ஏன் அந்த ஊழியக்காரை குறித்து ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டேன். அடுத்த நாள் யோசித்தேன், ஆண்டவர் நம்மகிட்ட காமிக்கிறாரு. அவங்க கர்த்தருடைய பணியை செஞ்சவங்க,
நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உங்களுடைய பணியை செஞ்சவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். என்னுடைய மனதை பரிசோதிப்பதற்காக கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு காமிச்சிருக்கலாம்ல. அவரை குறித்து ஏன காமிக்க காரணம், அவங்கள குறித்து நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத கூட ஆண்டவர் எனக்கு என்னை சோதித்திருக்கலாம். நான் உடனே ஆண்டவர் சமூகத்தில், இல்லை ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது, அவங்கள காத்து ஜெபம் கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படியாக கனவுகளை குறித்து நீங்கள் வருகிற பொழுது அது கர்த்தர் காமிக்கிற கனவாக இருந்தால் மறக்கவே மறக்காது. அது என்ன கனவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக அந்த கனவு இல்லை, இது கர்த்தரே எனக்கு காமிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும். அது எந்த துறையை சார்ந்தது, அது எப்படியாப்பட்டது, எனக்கா மற்றவங்களுக்கா என்பதை உணர்ந்து அது என்னிடத்தில் இருக்க குறையை ஆண்டவர் காண்பிப்பாரானால் தன்னைத்தானையே பரிசோதித்து திருத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, பணத்தை குறித்தும் பணத்தினுடைய தீமைகளை குறித்தும் பணத்தினால் உண்டாகும் காரியங்களை குறித்தும் மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு உதவி செய்ய நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக நாங்கள் பணத்தின் மேல் ஆசை வைக்கிறவர்களாய், பணத்தை சார்ந்து இருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ஏசப்பா, உங்களை சார்ந்து உங்கள் ராஜ்யத்தை சார்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட்ட ஆண்டவரே, உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை உங்கள் ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தி செல்லுங்க. எங்களுடைய இருதயம் உங்கள் ராஜ்யத்தை சார்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்படியாக நீங்கள் எங்களை நல்வழிப்படுத்தி எங்களிடத்தில் காணப்படுகிற இச்சைகளை கர்த்தர் எங்களுக்கு எடுத்து போட்டு தகப்பனே எங்களை ஆண்டவரே பரிசுத்த சிந்தை உங்களுக்கு நிலைத்திருந்த பரிசுத்த சிந்தையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே உங்கள் நீதியின் பாதையிலும் உங்கள் சத்திய வழியிலும் எங்களை வழிநடத்தி செல்லுங்க. கேட்ட உங்களோட மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்னும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.